அந்த நேரம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பாடலையும் வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 178வது பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரேன். வறுமையா போதகரேன், வறுமையா போதகரேன், வட்டாத ஜீவ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரேன். கணுக்களவு போதாதையா, முழங்களவும் போதாதையா, கணுக்களவு போதாதையா, முழங்களவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீதந்து நீதந்து மகிழனுமே, நீதந்து நீதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வட்டாத ஜீவ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரேன். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, ஏறும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வட்டாத ஜீவ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வட்டாத ஜீவ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாம், கனிதர வேண்டும் தாராளமாம், கரையோர மரங்கள் ஏராளமாம், கனிதர வேண்டும் தாராளமாம். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வட்டாத ஜீவ நதியாக,
வட்டாதனி வழியாக இவற்ற நீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் பொருகிறேன் ஜீவத்த நீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் பொருகிறேன் ஜீவத்த நீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் பொருகிறேன். சபையை இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வேத பகுதியை நாம் வாசித்து செபிப்போம். இசைக்கா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரனாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களுக்கு கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமான பரிசுத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து அவனை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசலுக்கு விட்டு திருப்பி அதுக்கு முதுகு காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேல் இஸ்ரவேலின் மேல் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். ஏதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிரவு கோபம் நம்மை விட்டு திரும்பும்படி அவருடைய உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நினைத்து கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுதும் அசதியாயிராதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாகவும் நிற்கும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுவர்களுமாக இருக்கும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமசாயின் குமாரன் மாகாத்தும், அசரியாவின் குமாரன் யோவேலும், மெராரியின் குமாரன் அப்தியின் குமாரன் கீசும், எகல்வன் குமாரன் அசரியாவும், எசோனியல் சிம்மாவின் குமாரன் யோவாவும், யோகாசின் குமார் ஏதேனும், எலிசாப்பான் புத்திரரில் சிம்ரியும், ஏலும், ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும், மத்தனியாவும், ஏமானின் புத்திரரில் ஏகியலும், சிமேயும், எதுத்தூனின் புத்திரரில் செமையா ஊசியலின் என்னும் லேவியர் எழும்பி தங்கள் சகோதரரை கூடிவர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தவர்களையும் பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே பிதருடன் ஆற்றி கொண்டு போனார்கள். 1ஆம் மாதம் 1 தேதியில் அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசி கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1 மாதம் 14ஆம் தேதி அதை முடித்தார். அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்தில் போயிட்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை சர்வாங்க தகன பலியை அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேதியாகிய அதன் சகல பனிமுட்டுகளையும் சங்கரித்து ராஜாவாகிய தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்தபாவைக்கு பரிசுத்தம் பண்ணினான். இதோ அவைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலம் எழுந்திருந்த நகரத்தின் வீளை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். அப்பொழுது ராஜ்ய பாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவநிவன் பலியை கொண்டு வந்தார். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் பலியிடுவார்கள் என்பது அவன் ஆசாரியர் ஆரோனின் புத்திரருக்கு சொன்னார். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்கள் அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளாட்டு கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அவர் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். அதில் ஆசாரியர் அவர்களை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தில் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். அவன் ராஜாவும் தாவீதும் ராஜாவின் ஞானதிசையான காத்தின் தீர்க்கதரிசியான நாத்தான கற்பித்தபடி கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிறுத்தினார்.
அப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் வேதவாக்கியங்களையும் ஆசாரி பொறிகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலியை பலிபீடத்தின் மேல் செலுத்தி கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பொறிகளும் சிறுவன் ராஜாவை தாவீதில் ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழக்கம் தொடங்கின. கீதத்தை பாடி பொறிகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி திருமற்ற சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்த பொழுது ராஜாவும் அவனோடு அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீது ஞானதிசிக்கான ஆசாபம் பாடின வார்த்தைகளில் கர்த்தரை துதியுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அதன் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள். ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு தகன பலியும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலியும் ஸ்தோத்திர பலியும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகனங்களை கொண்டு வந்தார்கள். ஆகிய சபையார் கொண்டு வந்து சாதன பலிகளின் தொகை 70 காளைகளையும் 100 ஆட்டுக்கடாகளையும் 200 ஆட்டுக்கடாகளையும் இவைகளுமே கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின. 600 காளைகளும் 1000 மாடுகளும் பிரதிஷ்டமாக்கப்பட்ட. ஆனாலும் ஆசாரிகள் கொஞ்சம் பேரானபடியால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோல் உரிக்க முடியாதிருந்தது. அதனால் அந்த வேலை தீர்மட்டவும் மற்ற அசடங்களை தர்த்தம் பண்ணவும் அவர்கள் சகோதராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியை பார்க்கலும் உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சர்வாங்க தகனங்களையும் ஸ்தோத்திர பலியும் கொழுப்பு சர்வாங்க தகனங்களும் பானபலிகளும் மீதியாக இருந்த விதமாக கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தி என்பதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷப்பட இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடியாக உண்டாயிட்டான். ஒரு நல்ல ஒரு வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் இதை நான் அப்படியே நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே கொஞ்சம் சபையாக நம்ம கவனிக்கிறீங்களா எப்படின்னு. நேற்றைய தினத்தில் பார்த்தீங்களா, நேற்றைய தினத்தில் வாசித்த வேத பகுதியில் அந்த ராஜா வந்து தேவனுக்கு பிரியமில்லாததை செம்மையானதை செய்யாமல் பொல்லாப்பானதை செய்தான் என்று பார்க்குறோம். தகப்பன் வழியில் வரல அப்படின்னா சபையில் ஆண்டவர் ஊழியக்காரர் சொல்கிற வழி அல்லது ஆண்டவர் சொல்கிற வழியில் போகாமல் அந்நிய தேவனுடைய வழியில் போயிட்டான் அப்படின்றத நேற்று பார்த்தோம். அதனால் அவனுடைய முடிவு என்னன்றது இது பார்க்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இதை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசுகிறாரு. இப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்போது நமக்கு இதை விட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினை நம்முடைய எதிர்காலத்தை கொடுக்க இது வேண்டாம். அந்த அளவு தேவன் நம்மோடு வேத வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இதில் பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமப்பட இன்றைக்கு வாசித்த பொழுது இந்த எசேக்கியா ராஜா தகப்பன் வழியிலே அவர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு செம்மையானவைகளை செய்தான் என்று பார்க்கிறோம். செம்மையானதை ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறார் அப்படின்றது தான் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். அருமையான காரியங்களை செய்கிறாரு ஆண்டவர். அந்த 2ஆம் வசனத்தில் அவன் தகப்பனாய் தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய செம்மையானதே செய்தான். 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கதவுகளை திறந்து அங்கே ஆலயத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன சரியாக இருக்குது எல்லாம் கண்ட அடுத்து முன்னாடி இருந்தவன் என்ன தப்பு பண்ண அதெல்லாம் சீர்பட வச்சு ரொம்ப நேர்த்தியாக செய்கிறார். ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுறாரு. பரிசுத்தமானதை வெளியே கொண்டு போங்கள், பரிசுத்தம் இல்லாததெல்லாம் உள்ளே வைக்காத, வெளியே எடுத்துகிட்டு போ அப்படின்றார். அதே போல் இப்போ நம்ம கூட பரிசுத்தம் இல்லைன்னா நீ உள்ளே இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ வெளியே போயிடணும். ஆமாம், நீ இருந்தால் ஒன்றுமே பிரயோஜனம் நடக்காது, வெற்றி கிடைக்காது, நீ இப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கொண்டு போங்கள் எல்லாம் வெளியே தள்ளிட்டான். அல்லது கர்த்தருடைய வாசலை விட்டு திரும்பி அதற்கு முதுகு காட்டினார். சிலர் வந்து என்ன பண்ண துரோகம் பண்ணவங்கெல்லாம் கர்த்தருடைய கொல்லப்பான்னு செய்து முதுகை காட்டினாங்க. அவங்களெல்லாம் நீ கிளம்பிடு போ, நம்ம சொல்கிறது நீ கேட்கலாம், கிளம்பிடு போன்ற மாதிரி முதுகை காட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆமாம், அது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதை குறித்து அவன் சோர்ந்து போகலை. தொடர்ந்து அவன் ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேல் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கைகளில் காண்பிடுத்து பழி வாங்க ஒப்பு கொடுத்தார். அப்படி முதுகு காட்டினவங்களெல்லாம் உடனே ஆண்டவர் கொடுத்துட்டார். அவங்க பெரிய தண்டனை பழி வாங்குறார், ஒப்பு கொடுத்துட்டார். என்ன பண்ணாங்க, அவன் பறவைலாம் அடிப்பான் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டான். அதனால் நம்ம விழிப்பாக எச்சரிப்பாக இருக்கணும். திரும்பி நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினர் விழுந்து நிறைய பேர் செத்துப்பாங்க, மனைவிகள் சிறையில் போய் மாட்டிட்டாங்க. போதை சிறுநாய் கர்த்தருடைய உக்கரவு நம்மை விட்டு திரும்பும்படி நம்முடைய உடன்படிக்கை பண்ண நிர்ணயம் பண்ணி கொண்டேன். குமாரர் இப்பொழுது அசதியாகிறாதீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும், அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் சுபகாற்றவர்களுமாக உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆமை, உன்னை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? இந்த ஊழியத்தை கட்டி அந்த சபையில் அந்த காரியங்கள் நடக்குது ஆண்டவர் ஒவ்வொருத்தரை தெரிந்து கொண்டார். நீ எதிரியாக இருந்து வேலை செய்கிறதுக்கல்ல, கீழ்ப்படியாமல் இருந்து செய்கிறதுக்கல்ல.
அந்நிய தெய்வத்தை உள்ளே கொண்டு வரதுக்கல்ல. அந்நிய தெய்வத்தோட சுபாவம் எதிர்த்து கீழ்ப்படியாமல் இருக்குது, துரோகம் பண்ணக்கூடியது, பொய் பேசுறது, எல்லாம் உன் பார்வைக்கு நீ நல்லதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நீ செய்கிறது தவறு. அதை சுட்டி காட்டுற. அதனால் நீ உணர்வடைந்தார். எல்லாரையும் அடித்து எடுத்து சீர்படுத்தி ஆண்டவர் கொண்டு வரார். எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான பாருங்கள். ஆற்றங்கொண்டு போனார்கள். 1ஆம் தேதியிலே பரிசுத்தமானது 8ஆம் தேதி கர்த்தருடைய மண்டபத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாள் பரிசுத்தம் பண்ணி 1 மாதம் 14ஆம் தேதி அதை முடித்தார்கள். 17ஆம் வசனம் முடிக்கிறார். பரிசுத்தமாக்கிட்டாங்க, சுத்தமாக்கிட்டாங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாங்க. ஆண்டவர் தோத்திரம். இதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டோம். தவறு பண்ணுறோம், ஆகான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி யோசுவா சொல்லி கண்டுபிடிச்சார். துரோகம் பண்ண ஆண்டவர் பொய் பேசுகிறது யார், அபத்தம் பேசுகிறது என்னெல்லாம் ஆண்டவர் மனவேதனைப்படுறது சொல்லி கேட்டோம். ஆனால் அதே இது மறுநாளைக்கே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டினார். நேற்றைய தினத்தில் சுட்டி காட்டினார். சுட்டி காட்டினார், இவங்க தான் இந்த ஆள், இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, இவங்க எனக்கு உண்மையாக செய்யலை, இவங்க அந்நிய தெய்வத்தை நம்பி போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்னுடைய வாசனை இல்லை, இருந்தால் கூட போயிடுச்சு, அட்டு போச்சு, பொல்லாப்பானதை செய்கிறான் அந்த ராஜா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார். ஆகாசு இப்படி பண்ணிட்டான், துரோகம் பண்ணுற ராஜா, அப்போ பொல்லாப்பானது செய்கிறான்னு சொல்லி காட்டியிருக்காரு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்ட ராஜா அப்படி இருந்தால் அவனுக்கு அழிவெல்லாம் வந்து, ஆனாலும் அடுத்த ஒரு ராஜா வரான், செத்துக்கு அவனுக்கு ஒரு நல்ல சாவு இல்லாமல் போயிட்டான். அடுத்த ராஜா வராரு, செய்கிறார், அவன் வந்து செம்மையானது செய்கிறான். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை கேட்ட செய்தியை மனதில் வச்சுட்டு இன்னும் 6, 7, 8 நாளில் கர்த்தர் நம்ம சுத்தம் பண்ணி சபையில் ஒரு எழுப்புதலை தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இது மாதிரிப்பட்ட அசோசிய ஆட்கள் போய் சொல்கிறது, ஏமாத்துறது, வஞ்சகம் பண்ணுறது, ரெண்டகம் பண்ணுறது, கூட இருந்து துரோகம் பண்ணுறது, அந்நிய தேவனை வணங்கி கடவுளையும் தேடி வந்துட்டு துணிகரமான பாவங்களையும் தப்புகளையும் செஞ்சுட்டு இன்னும் செஞ்சு கொண்டு இருக்கிறது, அனைவரும் செய்ய வைக்கிறது, நல்லவர்களையும் செய்ய விடாமல் கெடுக்கிறது, வழிபடத்தை சீர்பட எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவர் துரத்தி புதுசாக ஆட்டை எழுப்பி ஆண்டவர் பாருங்கள், திருப்பி லேவியர் லாசரியர் ஒவ்வொரு காரியங்களும் ஆத்மா ஒவ்வொருத்தரை எழுப்பி மண்டபத்தை கட்டுறது, பலிபடத்தில் செப்பனை விடுறது, ஒவ்வொரு வேலைகளுக்கும் எழுப்பி கர்த்தர் மகிதை வெளிப்பட செய்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் அதை செய்வார். அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க, அதை பற்றி நம்புறீங்க? 100க்கு 100 அதை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு சபையில் ஒரு எழுப்புதல். நான் இப்போ வந்து எதையுமே நான் யோசிக்கிறதில்லை. ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை தான் நம்பியிருக்கிறேன். கர்த்தர் செய்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்குறேன். அவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், அவருக்கு கையில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து எதில் அது சொல்லிட்டேன், நீ ஒன்றும் இல்லை, நீ சொல்லி நீ பேசணும் முடிஞ்சுது, நான் செய்கலை காட்டுறேன்ட்டேன் அப்படின்னு செய்கலை காட்டுறேன்னா அவ்வளோதான். நீங்கள் துரோகம் பண்ணுறவங்க, ஆண்டவர் பிரியமில்லாத இருக்கிறேன், நான் ஆண்டோடைய ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ராஜாவாக போல் சபையில் தாசன் நான் துரோகம் பண்ணிட்டேன்னா என்ன அடிப்பார், எனக்கு நெஞ்சில் குஷ்டம் தருவார், என்னை தண்டிப்பார், இதெல்லாம் நடக்கும். இதை நான் இப்போ உணர்வு சிந்திக்கணும். சிந்தித்து தேவ சமூகத்தில் நடக்கணும். எங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா வந்து ஜெபம் பண்ணிவிட்டு கடவுளே இப்பொழுது வியாதியை சுகமாக்குறவரே உடனே நிறைய கூட்டம் வந்து நிற்கும். நம்மளை ஆண்டவர் சுகப்படுத்துவரும், கவலையை போக்குவரும், கண்ணீரை போக்குவார்னு இப்படி நிறைய பேர் இப்படி சொன்ன உடனே ஒரு கூட்டம் வந்துருந்து பார்க்குறதுக்கு இருக்குது பண்ணி, நீ அது இருந்து பிரயோஜனம் இல்லைன்ற. அப்படிப்பட்ட எங்களுக்கு நிகழ்ச்சிகளை நடத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல சீல் பிடிக்க காயத்தை கட்டு, காயம் ஏன் வந்ததுன்னு பாரு, காயங்கள் வருவதுக்கு காரணம் என்ன, காயம் வந்த காரணம் ஏன், இந்த உபத்திரம் வந்து ஏன், இந்த வேதனை வந்து ஏன், இந்த நெருக்கம் வந்து எதனால் வந்தது, இது யாருடைய செஞ்ச பாவம், நான் செஞ்சது. அப்புறம் இதை முதல்ல கண்டுபிடிச்ச பிறகு உனக்கு அற்புதம். அதுதான் எங்கள் நிகழ்ச்சியின் நோக்கம். இதுதான் நம்முடைய அதிகாலை ஜெபத்தின் நோக்கம். நல்லா கவனிச்சுடுங்க. இது செஞ்சிங்கன்னா 100% பாருங்கள். நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது அதை கேட்கும்போது கஷ்டமாக இருந்திருக்கும், மனசு கடினமாக இருந்திருக்கும். ஆனால் போக போக அதை நம்ம பார்க்க ஆரம்பித்த உடனே நம்ம கேட்ட உடனே ஐயோ நம்ம செஞ்ச தவறுன்னு உணர்றோம். இன்றைக்கி பார்க்கும்போது அதை கேட்டோன்னு பரவாயில்ல, இன்றைக்கி நல்ல ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு உணர்வு வருது. ஆண்டவர் அந்த ராஜாவை போல் நம்ம வாழ்நாள் நம்ம தப்பு தான் ஆண்டவர் சுற்றி காட்டிட்டாரோ அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும். கர்த்தர் அதை செய்வார். தெய்வ மகிமை வெளிப்படும். ஆண்டவர் நான் உண்மையாகவே நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைகள் நெருக்கங்கள் இருக்குது. ஒரு ஆனால் என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துகிற விதங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு கோடி 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 நன்றி சொல்கிறேன். ஆமாம், அது ஏதோ நடக்குது சபையில். நான் இன்றைக்கி சொன்ன ஏதோ ஒன்று சபையில் இருக்குது. ஆமாம், நான் அது தெளிவாக சொல்லிட்டேன். அது பல வழியில் எப்படி நினைக்கிறேன். ஆனாலும் தேவன் பெரிய பெரிய ஆட்களை எழுப்பி
தேவனுடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வார். துணிகரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் இப்படி தான் போவேன், என்னை ஆராதனை பண்ணேன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அவங்கள ஆண்டவர் தொடுவார், கர்த்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணுமா அன்பவே எங்கள் வேலையில் இந்த வேலையில் நல்ல இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா எங்கள் ஊழியத்தை நீங்கள் எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறீங்கன்றதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு செயல்படணும், உங்களுடைய மகிமை வெளிப்பட செய்யுங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய மகிமைக்காரன் எங்களை குணப்படுத்தி பலப்படுத்தி இந்த தவறுகளில் எங்களை திருந்த வைக்கிறதப்பா. நேற்றைய தினத்தில் நாங்கள் கேட்டபோது அதை உணர்ந்து அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரே வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர், திருந்த உதவி செய்தீர். நீங்கள் நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இன்னும் நாங்கள் உங்களுடைய அன்பில் நிறைத்திருந்து உங்களுடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே சகல துரத்தினங்களையும் கட்டுகளையும் உடைத்து போடு. தேவ ஆவியானவர் நேர் எங்களோட வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே அப்பா, எவ்வளோ அற்புதமானவர் எங்களை நீர் நடத்துகிற விதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை நீர் எவ்வளோ அற்புதமாக நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய ஒரு நல்ல பாதையில் நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இன்னும் இதிலும் எங்களை இன்னும் அற்புதமாக நடத்துகிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி எங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாதபடி எங்கள் ஊழியத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் எழுப்பி உமக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு உமக்கு உண்மையாக இருந்து கர்த்தரை மயப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி தேவ மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்து நினைத்தது தடைப்படாது விசுவாசித்தால் தேவனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் காண்போம், உயிர்த்தெழும்பதும் சாயலால் திருப்தியாவோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. சிற்பம் என்னவாது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே செய்ய நினைத்து தடைப்படாது. சத்துரு கோட்டைகளை உடைக்கணும். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோத்திரம். நாலாவிதமும் எங்களை நிறுத்துகிறதப்பா. பள்ளங்களெல்லாம் நிரம்பணும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, தாவத்துக்கு ஜீவ ஊட்டே உமக்கு ஸ்தோத்திரம். வற்றாத நதியாக வாரும் போதகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் பாயட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தண்ணீரை நாங்கள் பருகும் பொழுது இந்த தண்ணீர் எங்களுக்கு தாகம் தீர்க்கவில்லையப்பா. எங்களுக்கு தாகம் தீர உங்களுடைய தண்ணீரை நீர் தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையை காண செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. சாத்தானின் சதிகளை உடைத்து சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியில் நிலைத்திருந்து உம்முடைய திருமுகத்தை காண எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். சர்வத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டியே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்யப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாகவும் கிருபையினால் காலைதோறும் கிருபையினால் நீர் எங்களை மன்னிக்கு வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரம். தேவனே, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசுவே. எங்கள் இயேசு ராஜனே, உறுதியான உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழிவாங்கும் இயேசு வருகிறார். ஆமாண்டவரே, அநீதிக்கு பழிவாங்கும் இயேசு வருகிறேன். உறுதியற்ற உள்ளங்களை திடன் கொள் என்று சொல்லுகிறேன். எங்களை திடன் கொள்ளும்படி நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திடன் கொண்டு தைரியமாக இருந்து தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்தீரே, இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே அப்பா. எங்களுடைய விஷயத்தை எல்லாம் சாகடிக்க வைத்து இயேசப்பா ஒரு விஷயங்களை மன்னித்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே செய்வோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நமக்கு எதிர்த்து நிற்காதபடி இருக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் உருவாக்குற தேவன் நீர் எங்கள் தேவன் நல்லவர் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தீரே. எங்களை நீர் ஆண்டு நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டு 80 ஆண்டு பலன் இருந்தால் எங்கள் சொந்த ஆண்டவரை இருந்தால் ஆண்டவரை மைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட
வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். நல்ல வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம், நல்ல பாடலை எங்களுக்கு கொடுத்தீர். அந்த பாடலின்படியும் ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படியும் நாங்கள் நடந்து உமக்கு செம்மையானபடி நாங்கள் நடந்து தீமை அல்லாத வழியிலே நாங்கள் நீர் விரும்புகிற இயேசப்பா விரும்புகிற வழியில் நாங்கள் நடந்து உம்முடைய சாட்சியை நாங்கள் காத்து கொண்டு அந்த அற்புதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீதிமானின் பாதை ஆண்டவரே அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்கும். ஆமாண்டு எங்களை நீதிமான இந்த ஸ்தானத்தில் வைத்து உம்முடைய ஆசீர்வாதம் வந்து இறங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வலிய ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஜெபிக்கிற இந்த நாள் ஆண்டவரே ஒரு ஜெபாவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்ற வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய குறைகளை அறிக்க முடியும். ஜெபாவி எங்களுக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. ஒரு ஜெபாவியை ஊற்றும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஊற்றும். ஜெபிக்கிற ஒரு ஆவி இருக்குமே ஆனால் நாங்கள் செய்த குறைகளிலிருந்து மீண்டு எழும்பி நிற்க முடியும். நாங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஒரு ஜெபாவி எங்களுக்கு தந்து ஆண்டவரே உடைய கிருபை எங்கள் மத்தியில் காணப்படும்படி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே நீ செய்யதை நினைத்தது தடைபடாதபடி இருக்கும் ஆண்டவரே. ஒரு அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கு செய்ய போட்டு காயமுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே அதிசயமாக நீ வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளே வறுமையானால் ஒவ்வொருவரும் ஜெபித்தால் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களும் தேசத்திலே காணும், சபையிலே காணும். ஆகவே எங்களுக்குள்ளே அந்த ஜெபாவி எங்களுக்குள்ளே ஊறி வரும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்குறோம். உமக்கே மகிமையும் கனவும் செலுத்துகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்து அடைவிடாது இருக்கட்டும். உமக்கே அந்த மகிமையினால் எங்களை நிரப்பிக்கொள்ளும். நாள் பிறந்த நாள் திருமண உள்ள ஆசிரியம் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும். கர்த்தர் செய்ய தடப்படாது. அதனுடன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரேன்னு சொன்ன போல செம்மையாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உன் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தின் பேர் கொண்டு வருவதற்காக சோத்திரம். உன் சமூகத்தில் பாடி ஆடி துதித்து மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் சொன்ன இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் பிதாவே. ஆமாம். நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரீச்சர்கள் அந்த வர வல்லமே நாவிகளையும் சொன்ன இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமே ஆமாம்.